ப்ரோ கபடி சீசன் 11 இந்த சீசனுக்கான ப்ரோ கபடின்றது ஒரு வழியாக முடிவுக்கு வந்துடுச்சு. 132 லீக் மேட்சஸ், 2 எலிமினேட்டர், 2 செமிஃபைனல், இறுதியாக ஃபைனல், அதுவும் இப்போ முடிவுக்கு வந்துடுச்சு. இந்த ஃபைனல் மேட்ச்சில் சந்தேகமே இல்லாமல் நம்ம ஹரியானா ஸ்டேர்ஸ் அந்த கோப்பையை தட்டி தூக்கிட்டாங்க. நம்ம மன்பிரீத் சிங் இந்த ப்ரோ கபடி ஹிஸ்ட்ரியிலே 3 ஃபைனல் போய் 4வது ஃபைனல் தான் அவருடைய கோப்பையை தட்டி தூக்கியிருக்காரு. இந்த வீடியோவில் நம்ம அந்த ஃபைனல் மேட்சுக்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க, லைக் பண்ணால் லைக் பண்ணிவிட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மேட்ச்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஹரியானா ஸ்டேர்ஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து அவங்களோட லீடிங் வாய்ப்பை தக்க வச்சுக்கிட்டாங்க. லீடிங்கில் இருந்தது என்னமோ நம்ம ஹரியானா ஸ்டீலர்ஸ் தான். ஆனால் நம்ம பட்னா பைரேட்ஸும் சும்மா இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்குமே நம்ம பட்னா பைரேட்ஸ் அவங்களுடைய ஃபுல் எஃபர்ட்டை போட்டு தான் ப்ளே பண்ணாங்க. அவங்க எங்கே சொதப்பினாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கடைசி 10 நிமிஷம், அந்த கடைசி 10 நிமிஷத்துல தான் நம்ம பட்னா பைரேட்ஸ் ஒரு ஆல் அவுட் ஆகிருப்பாங்க. இங்கே மேட்ச் முடிஞ்சு போச்சு. நம்ம ஹரியானா ஸ்டீலர்ஸுக்கு 3 லீடிங் பாயிண்ட்ன்றது 6ஆக மாறி போச்சு. அதை உங்களுக்கு இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா கடைசி 10 நிமிஷத்தில் நம்ம வினய் வந்து கரெக்டாக ஒரு 2 ரைட் பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிருப்பாரு. அங்கே தான் அந்த மேட்சோட டர்னிங் பாயிண்ட்னு சொல்லணும். அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணி நம்ம ஹரியானா ஸ்டீலர்ஸ் அவங்களுக்கு சாதகமாக அதை ஆல் அவுட் ஆக்கிட்டாங்க. இந்த மாதிரி நம்ம சிவம் பட்டாரையும் சொல்லியே ஆகணும். அவர் இந்த மேட்ச்சில் ஒரு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட்டாக இருந்தாருன்னு கூட சொல்லலாம். ஆனால் அவர் ரைடிங் மட்டும் பண்ணல, இந்த மேட்ச்சில் டிஃபெண்டிங்கும் பண்ணார். அது ஒரு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவர் முக்கியமான ரைடர்ஸ்லாம் பிடிச்சி போட்டார். சுதாகரா இருக்கட்டும், தேவாங்கா இருக்கட்டும், அயனா இருக்கட்டும், எல்லா விதமான ரைடர்ஸையும் அவர் பிடிச்சி போட்டிருந்தார். இந்த மேட்ச்சில் அவர் ஒரு ஹைஃபை கூட எடுத்திருந்தார். இந்த மேட்ச்சில் முக்கியமான டர்னிங் பாயிண்ட்னா நம்ம சிவம் பட்டாரு. ஏன்னா அவர் யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க அவர் டிஃபெண்டிங்கும் பண்ணுவார்னு. அது ஒரு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட்டு. இந்த மாதிரி நம்ம வினய் எடுத்த அந்த 2 ரைட் பாயிண்ட்டு, ஏன்னா அந்த 2 ரைட் பாயிண்ட் தான் அவங்களுக்கு அந்த ஆல் அவுட் பண்ணுறதுக்காக ஈஸியாக இருந்துச்சு. இந்த 2 இன்சிடென்ட் தான் நம்ம ஹரியானா ஸ்டீலர்ஸ்க்கு அந்த லீடிங் வாய்ப்புன்றதை ரொம்பவே தூக்கி விட்டுச்சுன்னு சொல்லி ஆகணும். நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி நம்ம பட்னா பைரேட்ஸ் இந்த மேட்ச்ல அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த 3வது ரைட்ன்றது தேவைப்படுன்ற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். கண்டிப்பாக அந்த 3வது ரைட்டர் நம்ம சுதாகரா தான் இருக்க போறான்ற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். சுதாகரா இந்த மேட்ச்ல ஸ்டார்டிங் 7ல ஆட வைக்கலாம் கூட கண்டிப்பாக அந்த சப்ஸ்டியூட்டை யூஸ் பண்ணுவான்ற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். அப்படியே நம்ம சொன்ன மாதிரியே நம்ம பட்னா பைரேட்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் என்ன, அதை கொஞ்சம் லேட்டாக பண்ணிட்டாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சுதாகரா இந்த மேட்ச்சில் கரெக்டான சமயத்தில் சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா அவரை எல்லா மேட்ச்லையுமே ஆட வச்சிருக்கான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவரை எடுத்துக்கிட்டிங்கன்னா போன சீசனில் அவர் 100 ரைட் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு. அதுவும் மெயின் ரைடாக இல்லாமல் அந்த 3வது ரைடாக இருந்தே கூட அவர் இந்த 100 பாயிண்ட்ஸாக கடந்திருப்பாரு. அப்படிப்பட்ட பிளேயரை நீங்கள் ஏன் சப்ஸ்டியூட் பண்ணீங்க, அதுதான் போய் கேள்வி. ஏன்னா அந்த டீமுக்கு தெரியும் அந்த டீமுக்கு பெருசாக 3வது ரைடுன்றது யாரும் கிடையாதுன்னு. சுதாகரா எல்லா மேட்ச்லையுமே ஆட வச்சிருந்தாங்கன்னா அவருக்கும் அந்த ரிதம்ன்றது இருந்திருக்கும். அதை விட்டுட்டு அவங்க டேரெக்டாக போய் ஃபைனலில் ஆட வைக்கிறாங்க. ஏன்னா அந்த டீமில் அயனும் தேவாங்கன்னு எடுத்துக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து டேரெக்டாக மேட்ச்சில் ஆட வச்சோன்னே அவங்க பர்ஃபார்மன்ஸ்ன்றது பண்ணலை. அவங்க ஒரு 3-4 மேட்ச்சுக்கு அப்புறம் தான் அவங்க அந்த பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்த ஆரம்பித்தாங்க. அதுலேயும் நம்ம தேவாங்கும் சொல்லணும்னா அவர் அந்த 25 பாயிண்ட்ஸ் எடுத்தது நம்ம தமிழ் தலைவர்கிட்ட தான். அந்த மாதிரி அயானுன்னு எடுத்துட்டிங்கன்னா அவருக்குமே அந்த சான்சஸ்ன்றது அதிகமாக கிடச்சிது. ஏன்னா அந்த 2 பிளேயருக்கும் கொடுத்த வாய்ப்பு மாதிரி நம்ம சுதாகருக்கு வாய்ப்பே கொடுக்கப்படல. அதுதான் உண்மை. நீங்களே உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள். சீசனில் நம்ம சுதாகர் நம்ம பட்னா பைரேட்ஸுக்காக எந்த மேட்சாவது முழுசாக ஆடி இருக்காரா? ஏன்னா இல்லை, அதுதான் உண்மை. அவரை மட்டும் இந்த சீசனில் எல்லா மேட்சும் ஆட வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் மிகப்பெரிய திருப்பு முனையாக இருந்திருக்கலாம். அதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புன்றது இருக்குது. இந்த சீசனில் அவர் மிகப்பெரிய கனவோட இருந்திருப்பாரு சீசன் ஸ்டார்டிங் ஸ்டேஜில். அந்த மாதிரி நம்மளுமே இந்த மிகப்பெரிய கனவோட இருந்திருப்போம். ஏன்னா போன சீசனில் ஆன சச்சின் மஞ்சித்லாம் இந்த சீசன்லாம் கிடையாது. நான் போன சீசனில் இந்த 2 பிளேயர்ஸும் இருக்கும்போது நம்ம சுதாகருக்கு வாய்ப்புன்றதே அந்த அளவுக்கு கிடைக்காது. அப்படி பார்க்கும்போது கூட அவருக்கு அந்த கிடைச்ச வாய்ப்பை வச்சு அந்த 100 ரைட் பாயிண்ட்ஸ்ன்றதை எடுத்திருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த சீசனில் அவருக்கு வாய்ப்புன்றதே கிடைக்கல. சும்மா பெஞ்சில் உட்காந்துருந்தாரு. இந்த தேவைப்படுற நேரத்தில் யூஸ் பண்ணிட்டு திரும்பி பெஞ்சில் உட்கார வச்சிருவாங்க. சீசனில் நம்ம சுதாகரா ரிலீஸ் பண்ணதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புன்றது இருக்குது. அவர் ரிலீஸ் ஆகலாம், அவர் எந்த டீமுக்கு போகிறத பார்க்கலாம். சரி, ஓகே. இந்த மேட்ச்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கடைசி 10 நிமிஷத்தில் தான் நம்ம மேட்சே மாறி போணுச்சு. நம்ம கடைசி 10 நிமிஷத்தில் நம்ம பட்னா பைரேட்ஸ் பார்த்து சூதனமாக ப்ளே பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த மேட்ச் சாதகமாக போயிருக்கலாம். இந்த மேட்ச்சில் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண பிளேயர்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஹரியானாக்காக சிவம் பட்டாரி அவர் ஒரு 4 ரைட் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு. அந்த மாதிரி டேக்கிள் பாயிண்ட்ஸில் ஒரு ஐஃபர் வேறு எடுத்திருக்காரு. இந்த மேட்ச்சை சொல்ல போனால் இவர் தான் இந்த அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா டேக்கிள் பாயிண்ட்ஸில் ஒரு ஐஃபர் வேறு எடுத்திருக்காரு. அப்படின்னா பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி நம்ம ஷாதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருமே அந்த 2 ரைட் பாயிண்ட்ஸ் மற்றும் 5 டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு. அவருமே அந்த ஐஃபேன்றதை எடுத்திருக்காரு அவர் டீமுக்காக. அந்த மாதிரி நம்ம ராகுல் சேத்வால் அவருமே அந்த 3 டேக்கிள் பாயிண்ட்ஸ்ன்றதை எடுத்திருக்காரு. இந்த மாதிரி நம்ம பட்னா பைரேட்ஸ் பக்கம் வந்தோம்னா குர்தீப் ஒரு 6 டேக்கிள் பாயிண்ட்ஸும், தேவாங் ஒரு 5 ரைட் பாயிண்ட்ஸும், அந்த மாதிரி நம்ம அன்கித் ஒரு 2 டேக்கிள் பாயிண்ட்ஸும் எடுத்திருக்காரு. மற்றபடி இந்த டீமில் வேற யாரும் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ்ன்றது பண்ணலை. சரி, ஓகே. இந்த மேட்சுக்கான ஸ்டாட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஹரியானா ஸ்டேர்ஸ் 12 ரைட் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க மொத்தமாக.
நம்ம பட்னா பைரேட்ஸ் 11 ரைட் பாயிண்ட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி டேக்கிள் பாயிண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஹரியானா ஸ்டேர்ஸ் 14 டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அதே நம்ம பட்னா பைரேட்ஸ் 11 டேக்கிள் பாயிண்ட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி ஆல் அவுட்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய ஹரியானா ஸ்டேர்ஸ் ஒரு ஆல் அவுட் பண்ணியிருக்காங்க. அதே நம்ம பட்னா பைரேட்ஸ் 0 ஆல் அவுட் தான். எந்த அவுட்டுமே நம்ம பட்னா பைரேட்ஸ் பண்ணலை. நம்ம நெக்ஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பட்னா பைரேட்ஸ் இந்த சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணாத விஷயத்த ஒன்று பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீசன் முடிஞ்ச கையோடையே அந்த டீம் கோச்சான நிரந்தர் ரேதுவையுமே சேர்த்து ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. நம்ம பட்னா பைரேட்ஸ் கோச்சான நிரந்தர் ரேதுவை நம்ம பட்னா பைரேட்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இனிமே அவர் பட்னா பைரேட்ஸ் ஹெட் கோச் கிடையாது. அப்ப இனிமே நம்ம பட்னா பைரேட்ஸ்க்கு யார் தான் ஹெட் கோச் அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு நல்லா புரியுது. எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம புனே பில்டன் கோச்சான பிசி ரமேஷ், அதாவது புனே பில்டன் முன்னாள் கோச்சான பிசி ரமேஷ் அவரை இந்த சீசன் பாதியிலே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம புனே பில்டன் என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஒருவேளை நெக்ஸ்ட் சீசன்ல நம்ம பிசி ரமேஷை பட்னா பைரேட்ஸ்ல பார்ப்போமோன்னு எனக்கு தோணுது. எனக்கு என்னமோ இவங்க இவ்வளோ சீக்கிரமா ரிலீஸ் பண்ணதை பார்த்தா எனக்கு அவருக்கு தான் ஸ்கெட்ச் போட்டிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஃபைனல் முடிஞ்ச கையோடய இவர் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. அப்போனா நம்ம பிசி ரமேஷ்காக தான் இந்த ஸ்லாட்டை ரொம்ப சீக்கிரமா ஓப்பன் பண்றாங்க. கூடிய சீக்கிரத்தில் நெக்ஸ்ட் சீசன்ல நம்ம பட்னா பைரேட்ஸ்ல நம்ம பிசி ரமேஷை பார்க்கலாமோன்னு எனக்கு அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தோணுது. உங்க கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஆனால் எனக்கு வருத்தம்ப்பா, ஏன்னா இந்த சீசன்ல இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க. தேவாங்க்ன்ற பிளேயரை வளர்த்து விட்டுருக்காங்க, கூடவே அயான்ற பிளேயரையும் வளர்த்து விட்டுருக்காங்க. ஆனாலும் இந்த டீம் இவரை ரிலீஸ் பண்றாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா ஒருவேளை இவரை 2 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் பண்ணி வச்சிருப்பாங்களோ, அதனால தான் இவரை முடிஞ்ச கையோடய ரிலீஸ் பண்றாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது.